ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள், அதாவது செப்டம்பர் 8 செப்டம்பர் 17 வரை. முதல் நாள் செப்டம்பர் 8 திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். மகரத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் குருவை போல பலன்களை தர இருக்கிறதுனால குரு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதனால் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு உடல் உபாதைகள்லேருந்து, வலிகள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வழக்குகள் கூட சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில பேருக்கு கடன்கள் அடைவதற்கும் சாதகமாக இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். முதல் நாள் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கியது, 8:02க்கு தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 6 நிமிடம் வரைக்கும் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் சனியினுடைய சேர்க்கை பெற்று உத்திரட்டாதியில் இருக்கிறது தான் விசேஷம். அதனால் 3ஆம் இடம் தகவல் தொடர்பு, இளைய சகோதர வகை மற்றும் நம்மளுடைய சிறு பிரயாணங்கள், டாக்குமெண்ட்ஸ், பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக நடக்கும். யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் பிரியமானவர்களை பார்க்கக்கூடியது, தகவல் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்றைக்கு அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. சில பேருக்கு இடமாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, வீடு மாற்றத்துக்கும் சாதகமாக இருக்கிறது. செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணி 6 நிமிடத்திற்கு தொடங்கக்கூடிய இந்த ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் புதன் போல பலன் தருகிறது. புதன் நமக்கு இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்துக்கு 8ல் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கரன் 7ல் இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, ராகு நமக்கு 2ல் இருக்கிறதுனால, இந்த 2ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். யாருக்கெல்லாம் புதன் கெட்ட கிரகமாக இருக்கோ அவர்களுக்கு பணம் ஈடுபாட்டில் பறிபோகிறதும் நடக்கும். அதனால் அவங்க ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி இதுக்கான முயற்சிகளை எடுங்க. 2-8ல் கிரகம் இருந்தாலே பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது கணக்கு. அதே நேரத்தில் நமக்கு புதனுடைய அதிகாரத்துவம் நம்ம ஜாதகத்தில் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் மீனராசியிலேருந்து மேசராசிக்கு நமக்கு 4ஆம் இடமான செவ்வாயினுடைய வீட்டில் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. இப்போ பாருங்கள், கேதுவுமே 8ல் தான் இருக்கார். கேது, சூரியன் மற்றும் புதன், இந்த 3 பேர் 8ல் இருக்காங்க மகர லக்னத்திற்கு, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். அப்போ கேது நட்சத்திரம், அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம், அஸ்வினிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் வரிசையாக வரப்போகும். அப்போ அஸ்வினிக்கு என்ன பலன் அப்படின்னா, டென்ஷன் ஆகக்கூடாது. தேவையில்லாமல் நமக்கு ஒரு மன இறுக்கத்தை உண்டாக்கும், திடீர் நஷ்டங்களை உண்டாக்கும், உறவுகள் பிரிவுகள் ஆகும், உடல் உபாதைகளை அதிகரிக்கக்கூடும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் நமக்கு கஷ்டம்தானே. அப்போ இன்றைக்கி அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஜனன ஜாதகத்தின்படி கேது நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து வியாழக்கிழமை செப்டம்பர் 11ஆம் தேதி மதியம் 1:57க்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 7ல் இருக்கார். ஆனால் புதன் 8ல் இருக்கார். ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 2ல் இருக்கார். இது எதிர்பாராத பண வரவு, கஸ்டமருடைய பண வரவு நமக்கு வர்றதை குறிக்குது. ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் சில வாக்குவாதங்களையும் குறிக்குது. மறுநாள் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த பரணி நட்சத்திரம் நண்பகல் 11:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் 8ல் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்றைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதாவது சூரியன் என்பது நமக்கு அஷ்டமாதிபதி, 8க்குடையவன் எங்கிருப்பனும் தீதே. அந்த சூரியன் 8லேயே இருக்கார்.
அது இல்லாமல் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால என்னென்னா எதிர்பாராமல் சில நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால, ஏன்னா பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க சுக்கிரனும் புதனும். அதனால் எதிர்பாராத சில நன்மைகள் வரும். ஆனால் நாமளாக தேடி புது முயற்சி புது லாபத்தை தேடக்கூடாது. செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலையில் 10:10க்கு தொடங்குகிறது. 5ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படக்கூடிய அற்புதமான நாள். நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குழந்தைகளோடு குதூகலம், திருமண சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், நிகழ்வுகள் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் சாதகமாக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் காலையில் 8:40க்கு தொடங்குகிறது. 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் துலா ராசியில் நமக்கு 10ஆம் இடத்துல பலமாக இருக்கார். அப்போ இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பில் இருக்கவங்க, மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க மற்றும் காவல்துறையில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பிக்கக்கூடிய அருமையான அமைப்பு. இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளினுடைய பலம், பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் தரக்கூடியது. விவசாயத்துக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:37க்கு திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு 6ஆம் வீடான மிதுன ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே நேரத்தில் ராகுவானவர் 2ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு உழைக்கக்கூடிய நாள், பேசக்கூடிய நாள், பேசினால் பண வரவு. ஆனால் 8ல் இருக்கிற புதன் நமக்கு பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது. புது ஆளை நம்பி கொடுக்கறது, ஞாபக மறதியாக பணத்தை மிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கணும். செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:45 மணிக்கு புனர்பூச நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருவும் அதே புனர்பூசத்தில் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம். 6ஆம் இடம் என்பது வேலை, தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணும், பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும், அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகளை கொடுக்க நேரிடும். செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை பூச நட்சத்திரம் காலையில் 6:25க்கு தொடங்குது. சந்திரன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியினுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு மற்றும் சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை அனைத்துக்கும் ஆதாயமாக இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் போய் வரலாம், ஆவணங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.